டெய்லி கொலை கொள்ளை போதை. நேத்து கூட நான் ஒரு டிவியில பார்த்தேன். 11ஆம் வகுப்பு படிக்கிற பையன்கிட்ட கஞ்சா இருந்திருக்கு. கஞ்சா பிடிச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் அந்த பையன் கையில எப்படி கிடைக்குது? போதையை போட்டுட்டு ஒரு சில்வண்டு ஒரு இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, ஒரு வடமாநில இளைஞன் சூரஜ் என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பையனை ரயில்ல வச்சு ஒரு 4 சின்ன பையங்க, அந்த பையங்களுக்குலாம் ஒரு 18 வயசு கூட பூர்த்தி ஆகல, போதையில அந்த பையனை அப்படி தாக்குறாங்க. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்றத பாருங்க. இதையெல்லாம் நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? போதை கலாச்சாரம், உணவு டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அது ஜொமேட்டோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுல இருக்கிற ஒரு கொஞ்சம் வயசுக்காரர ஒரு 4 பையங்க வெட்டிருக்காங்க, கீழே தள்ளி விட்டு அவ்வளவு வெட்டிருக்காங்க. அந்த ஏரியாக்காரவங்க பூரா வந்த உடனே அவங்க ஓடிட்டாங்க. இல்ல அப்படின்னா அந்த பையனையும் வெட்டி கொலை பண்ணிருப்பாங்க. இந்த சமுதாயம் எங்க போகுது? இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட முதல்ல கேளுங்க. அவர் என்ன பதில் சொல்றாருன்றத வெளியில பொதுமக்கள்கிட்ட தெரிவிங்க. ஏன்னா அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்க தலைவர் வெளியே உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கூலிப்படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாரு. இங்கிட்ட செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கையில பைசன் படத்துக்கு போய் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கே சார்? எல்லாரும் இங்கதானே போராடுறாங்க. அவங்கள ஒரு நாள்னாச்சும் நீங்க போய் சந்திச்சிங்களா? அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்களா? அவங்க கோரிக்கைனாச்சும் நிறைவேற்றுறது முதல்ல இருக்கட்டும் மக்களே. அவங்க கோரிக்கைனாச்சும் கேட்கணும்ல. நீ சொல்லி நீ கொடுத்த வாக்குறுதிக்கு தான் அவங்க போராடுறாங்க. நான் உனக்கு இடைநிலை ஆசிரியருக்கு நான் சம்பளம் கூட தர்றேன், செவிலியரை நான் நிரந்தரமாக்குறேன், தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் அவங்க கேட்கறாங்க. அவங்க ஒன்றும் புதுசா கேட்கல மக்களே. அவங்க புதுசா ஒண்ணு எனக்கு அது செய்ய இது செய்யின்னு கேட்கல. இவங்கள்ட்ட செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு தான் மக்கள் போராடுறாங்க. அதை கூட அவர் செய்ய மாட்டாரு. அதை இவங்க கேட்க மாட்டாங்க. ஊடகம் எந்த ஊடகமும் கேட்காது. இந்த தலைப்பு இந்த ஒரு இப்படி போராட்டம் நடக்குதே அப்படின்றத இருட்டடிப்பு பண்றாங்க. மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் பாக்குறாங்க. அந்த விவாதம் நடத்துவாங்க. 7 மணி ஆயிடுச்சுன்னா 50 செய்தி ஊடகமும் வந்துடும் விவாதம் நடத்த. என்ன விவாதம் நடத்தும்? நம்ம விஜய் அண்ணா ஏதாச்சும் ஒரு பேசிட்டாருன்னா அவரை தூக்கி போட்டு அவரைத்தான் போட்டு என்னமோ வேற இந்த தமிழ்நாட்டுல ஒண்ணுமே நடக்கல, அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுது, விஜய் இதை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பத்தி தான் 50 பேர் அவரை வச்சு டிஆர்பியை ஏத்தி காசு சம்பாரிச்சுக்கிடுவாங்க பகல்ல பூரா. விஜய் அங்க போனாரு இங்க போனாருன்னு சொல்லிட்டு அவர் இது பேசினாரு அது பேசினாரு, அவர் பேசினதையே 2 தடவை போட்டு அதெல்லாம் டிஆர்பி ஏத்தி காசு சம்பாரிச்சுக்கிடுவாங்க.